நம்ம எடுத்து பார்த்தால் பாடுகள் அதிகமாக இருக்கிற பொழுது இயேசுவை அதிகமாக தேடுவோம். தேவைகள் அதிகமாக இருக்கிற பொழுது இயேசுவிடம் போய் முறையிடுவோம். ஆனால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு, நமக்கு நன்மைகள் கிடைத்த பிறகு, நமக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு நாம் தேவனுக்கு கொடுக்கிற நேரம் குறைய ஆரம்பிக்கும். அவரை தேடுகிற நேரம் குறைய ஆரம்பிக்கும். ஜெபிக்கிற நேரம் குறைய ஆரம்பிக்கும். எதனால? நமக்கு நன்மை கிடைத்து விட்டது. இப்போ நமக்கு ரொம்ப பசியா இருக்கு. நம்ம பசியா இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு ஆகாரம் கிடைத்தால் போதும், நம்முடைய பசி ஆற வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நமக்கு இப்போ பசி எல்லாம் அடங்கி போயிடுச்சு, இப்போ நமக்கு முன்னாடி சாப்பாடை கொண்டு வச்சா நம்ம சாப்பிடணும்னு நினைப்போமா? இப்போ வேண்டாம், இனி பசிக்கும் போது சாப்பிடலாம். அப்போது இது நார்மலாக நம்ம அந்த உலக பிரகாரம் ஒரு காரியத்தை போல தான் இது ஆவிக்குரிய ரீதியில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, பசியாகிய ஒரு தேவை அதிகமாக இருக்கிற பொழுது தேவனிடத்தில் நாமும் கடந்து வருகின்றோம். ஆனால் அந்த பசி ஆறின பிறகு நம்ம சாப்பாடு வேண்டாம் என்று ஒதுக்குகிறது போல தேவனுக்காக கொடுக்கிற நேரத்தையும் தேவனை தேடுகிற காரியங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒதுக்கி வைக்கிறோம். இனி ஒரு காரியம் வருகிற பொழுது நம்ம இதே போல ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. அவர் என்ன சொல்லுகிறாரு? நீ ஒவ்வொரு நாளும் அவர் உனக்கு செய்த நன்மைகளை, உங்க வாழ்க்கையில் அவர் கொடுத்த பாதுகாப்பை, கொடுத்த விடுதலையை, கொடுத்த ஆசீர்வாதத்தை, கொடுத்த பலனை ஒரு நொடி பொழுது கூட மறந்து இது என்னால் உண்டானது என்றோ என் பலத்தினால் உண்டானது என்றோ ஒரு பொழுதுமே சொல்லக்கூடாது என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. அல்லேலூயா.